இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் ஈடன் ஜெம்ஸ் மறைந்துள்ள முத்துக்கள் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். என்னுடைய வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை மிகுந்த சந்தோஷத்தோடு ஓசனா என்ற ஆர்ப்பரிப்பை கேட்டு திங்கக்கிழமை ஆண்டவரும் அவருடைய சீஷர்களுமாய் நடந்து வருகிறார்கள் பெத்தானி. அந்த பெத்தானியாவுக்கு வர வழியில அவருக்கு பசி. அங்க என்ன பண்றாரு, ஒரு அத்தி மரத்தை பாக்குற. இந்த கதை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். அத்தி மரத்துல நிறைய இலைகள் இருக்கு. இலைகள் இருக்கிறத பார்த்தோன்னா அது பக்கத்துல ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு போய் பாக்குறாரு. பார்த்தா அந்த அத்தி மரத்துல ஒண்ணுமே இல்லை. நீனு கண்ணி தரல, நீ பட்டுப்போன்னு சொல்லிட்டு சபிச்சுட்டாரு. சபிச்சுட்டு என்ன பண்றாரு, அவரு போறாரு. போகும்போது அடுத்த நாள் ஆலயத்துக்கு நேராய் போறார். அங்க போனா காசுக்காரர்கள் விற்கிறதையும் வாங்குகிறதையும் இஸ்ரவேலர்கள் புறமதஸ்தர் எல்லாரும் கூட சேர்ந்து என்ன பண்றாங்க, ஆலயத்தை கல்லர் குகையை ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. அங்க போய் அவங்கள வச்சு வாங்கிட்டு என்ன பண்றாரு, அடுத்த நாள் புதன்கிழமை திரும்பி வர்றாரு. திரும்ப வரும்போது பார்த்தா அவர் சபிச்ச அந்த அத்தி மரம் பட்டு போயிருக்கு. அதை பார்த்த உடனே அவருடைய சீஷர்களுக்கு மிகுந்த ஆச்சரியம். அப்ப ரபாய், நீங்க நேற்று இதை பட்டு போன்னு சொன்னீங்கல்ல, இது எப்படி நீங்க சொன்னவனே இப்படி பட்டு போயிடுச்சு அப்படின்னு கேட்டவன சொல்றாரு, கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தா போதும், இந்த மலையை பார்த்து நீ அங்க போய் விழுந்துடு அப்படின்னு சொன்னா அது விழுந்துடும் அப்படின்னு சொன்னாரு. பிரியமானவர்களே, ஒரு மரம், வாயில்லாத ஒரு மரத்தை போய் இவர் ஏன் இப்படி சபிக்கிறாரு, இது என்ன அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. இதுல ஒரு பெரிய உண்மை அடைஞ்சிருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு உவமைகள், ஒவ்வொரு பாடங்கள் எல்லாமே நமக்கு ஒரு ஆவிக்குரிய பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறதா இருக்குது. இதுல என்ன கற்றுக்கொள்கிறோம், இந்த அத்தி மரமானது இலைகள் உள்ளதா. இந்த மார்ச் ஏப்ரல்ல சாதாரணமா என்ன இருக்காது, அத்தி மரங்கள் சின்ன சின்ன எடிபிள் பட்ஸ், குட்டி காய்கள் எடுத்து நம்ம சாப்பிடலாம், அந்த மாதிரி காய்ங்க இருக்கும். அது என்னன்னா அப்பதான் பூக்கள் மலர தொடங்கும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், ஏப்ரல் முடிச்சுட்டு மே ஜூன்ல தான் நிறைய பழங்கள் வரும். ஆனா ஒரு காரியம் என்னன்னா, எந்த இடத்துல இந்த இலைகள் நிறைய காணப்பட்டுச்சுன்னா அதுல என்னன்னா பழங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். நிறைய பழங்கள் வருகிற சமயத்துல இலைகள் நிறைந்து காணப்படும். இவர் அதை பார்த்துட்டு அங்க போய் நிறைய இலைகள் இருக்கிறத பார்த்துட்டு அங்க போய் பாக்குறாரு. பார்த்தா என்ன இல்லை, ஒண்ணுமே இல்லை. இந்த அத்தி மரத்தை எதுக்கு ஒப்பிடுவாங்கன்னு சொன்னா, அவர் தமக்கென்று தெரிந்து கொண்ட ஜனமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள் என்று தான் அவர் என்ன பண்றாரு, அந்த ஜனங்களை எழுப்புறார். ஆனா அவர்கள் கனி கொடுக்காததினாலே நியாய தீர்ப்புக்கு உட்படுகிறார்கள். இன்னைக்கு அவங்க கிட்ட கொடுக்கப்பட்ட வேலை, அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொறுப்புகளுக்குமான பிரதிபலனை அவர் எதிர்பார்க்கிறார், கொடுக்கணும். இன்னைக்கு அதே தான். அப்ப அவர் என்ன பண்ணாரு, பட்டு போயிட்டு பார்க்கறதுக்கு இலைகள் நிறைந்து இருந்தது. அடுத்து போய் சாப்பிட்றதுக்கான காய்கள் இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு டிசீவிங் லுக்ஸ். இந்த திருச்சபைக்கு ஆலயத்துக்கு போய் இது பண்ணும் போது அந்த ஜனங்கள் எல்லாம் அங்க இருக்க ஆசாரியர்கள் சரி, யாருமே சரி, பார்க்கறதுக்கு என்ன பெரிய ஊழியக்காரர்கள், பெரிய பெரிய காரியங்களை செய்யறவங்க, இல்லாத காரியங்களே கிடையாது. ஆனா அடுத்து போய் பார்த்தா தேர் எம்ப்டி வெசல்ஸ். எதிர்பார்க்கிற நன்மைகள், எதிர்பார்க்கிற கனிகள் அவர்களுடைய வாழ்க்கையில இல்லை. அப்ப இது என்ன பண்றாரு, அப்படித்தான் பட்டு போகும். கர்த்தர் நம்மிடத்துல ஒரு பொறுப்பை கொடுத்தாரானால் அவர் எதில் உங்ககிட்ட தாளந்து உங்ககிட்ட ஒரு 10 தாளந்த கொடுக்குறாருன்னா நீங்க திரும்ப அவர்கிட்ட எத்தனை தாளந்து கொடுக்குறாங்க, உங்ககிட்ட இத்தனை நன்மைகளை கொடுக்குறாருன்னா அந்த நன்மைகளை கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள். நம்ம வெளியில பாக்குறதுக்கு டிசீவிங் லுக். உணர்வு கூட சொல்றாரு பாத்தீங்களா, அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்ன சொல்ற, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லர்களே, எப்படி வெளியில பாக்கிறதுக்கு பிரைட், பட் உள்ள இருக்கிறது எல்லாம் அசுத்தம், நோ ஃப்ரூட். சரி, ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்ம கொண்டு வைத்திருக்கிறாருனால அதன் மூலமாய் நமக்கு கனிகள் கிடைக்க, அந்த கனிகள் கொடுக்கப்படல. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில
பாக்குறதுக்கு நம்ம குடும்பத்துல என் குடும்பத்தை நான் ரொம்ப நல்லா நடத்திட்டு இருக்கேன்னு தெரியுது. ஆனா உண்மையிலேயே என் குடும்பத்துல கனி கொடுக்கிறேன்னா, என் வேலையில பெரிய பந்தாவா நான் நடக்கிற மாதிரி இருக்கு, உண்மையிலேயே என்னுடைய அலுவலகத்திலே நான் கனி கொடுக்கிறேன்னா, இந்த சமுதாயத்துல நான் ரொம்ப நல்லவ மாதிரி நடந்துட்டு இருக்கிறேன், ஆனா உண்மையிலே கனி கொடுக்கிறேன்னா, திருச்சபைன்ற பெரிய பொறுப்பை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, அந்த திருச்சபையில நான் கனி கொடுக்கிறேன்னா, கனி கொடுக்காவிட்டால் பட்டு போவேன், நியாய தீர்க்கப்படுவேன். ஏன்னா இஸ்ரவேலர்கள் நியாய தீர்ப்பு அடைவார்கள் என்பதை குறிக்கும்படியா தான் இது நடக்குது. உடனே இது அடுத்த நாள் அது பட்டு போனவங்க சீஷர்கள் கேட்கும்போது, கொஞ்சம் விசுவாசம் இருந்தா கூட மலையை போயிடும் அப்படின்றது முடியாத காரியங்க. கொஞ்சம் விசுவாசம் தூக்கி மலை அப்படி தூக்கி போட்டுனா முடியுமா? முடியாது, அது பெரிய கஷ்டம், இம்பாசிபிள். ஆனா அங்கதான் நம்முடைய விசுவாசம் நிலை கொள்ள வேண்டும்ன்றத ஆண்டவர் சொல்லுகிறாரு. எந்த காரியத்துல முடியாது என்று நினைக்கிறோமோ அந்த இடத்துல உங்கள் விசுவாசத்தை செலுத்தும் பொழுது அது மிகுந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத விளக்குறதுக்காக தான், சும்மா மலையத்துக்கு அப்படி போடுன்றதுக்காக வேண்டி அவர் சொல்லல. இன்னும் இந்த கடுகளவு அப்படின்றது, கடுகுன்றது பார்க்க சிறியது, ஆனா அதை விதைத்தால் வருகிறதோ பெரிய மரம். இன்னொன்னு கடுகு பாருங்க சின்னதா இருக்கு, அதை எடுத்து பாருங்க மழை 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 அப்படியே ஃபுல்லா இருக்கு. இட்ஸ் கம்ப்ளீட். அவர் ஃபெய்த் ஷுட் பி கம்ப்ளீட். அறகுறையான விசுவாசம் இல்லை. அததான் அவர் இந்த இடத்துல சொல்றாரு. இன்னைக்கு நாம் இலைகள் நிறைந்து காணப்பட்டு கனிகள் இல்லாத ஜீவியம் ஜீவிக்கிறோமா, இலைகள் நிறைந்து காணப்பட்டு கனிகள் உள்ள ஜீவியம் ஜீவிக்கிறோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மரத்தினடுத்து போகும் பொழுது அவருக்கு கனி கிடைக்கவில்லை, எடிபிள் பட்ஸ் தான் அவர் தேடினார், அதுவே கிடைக்கல. இன்னைக்கு நம்ம கிட்ட கிடைக்கும் போது வெறுமை இப்படி நிப்போமா? உண்மையிலே ஆண்டவரே என்னால ஃபுல்லா கொடுக்குவேன், நிச்சயமா நான் கொடுத்தேன்ப்பா, என்னால முடிச்சதுப்பா அப்படின்னு சொல்லுவோமா? நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நான் என்ன ஆராய்ந்து பார்க்கிறேன், நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஜெபம் பண்ணலாமா? பரமபிதாவே, எங்களை அருமையாய் படைத்திருந்தீர், எங்களுக்கு என்று கர்த்தாவே உரம் போட்டு எங்களை வளர்த்திருக்கிறீர். நாங்கள் எப்பொழுது கனி கொடுப்போம் என்று எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர். நாங்களும் அநேக நேரங்கள் கனியற்ற ஜீவிதம் ஜீவிக்கிறோம். பரம தகப்பனே, எங்களை நீர் மன்னியும், கனி கொடுக்க எங்கள் கற்றுத்தாரும், கனி கொடுக்கும் ஜீவித்தை ஜீவிக்க எங்கள் கிருபை பாராட்டும். உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் தயவுள்ள பிதாவே, ஆமேன். நன்றி.